நெக்ஸ்ட்டு கிஃப்டெல்லாம் வந்துருச்சுங்க. ஏன்னா ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ இது வேண்டான்னு பார்த்தேன். சரி 2, 3 கிஃப்ட் பாக்ஸ் வந்திருந்தது. இங்கே லோக்கல்னா தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து வந்துருச்சுங்க. நார்த் சைடுருந்து இந்த சைடு இந்த டைம் எதுவுமே வரல. ஏன்னு தெரியல. இனிமேல் அனுப்பிச்சுடுவோம். ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா, தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் கூட அனுப்பிச்சுடுவாங்க. சரி லேட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. வருமா வராதான்னு தெரியல. சரி இதையெல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ண அந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து எஸ்ஐ சார், அதாவது மாமாவோட ஃப்ரெண்டு எஸ்ஐ அண்ணா கொடுத்தது. ஸோ இது வந்து எதுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னே தெரியல. டெக்கரேட் ஐட்டம் மாட்டி இருந்துச்சு. விளையாடுறதுக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு அப்படிங்கிறதான். பேட்ரி போட்டுக்கலாம், ப்ளஸ் வந்து சார்ஜரும் போட்டுக்கலாம், ரெண்டும் இருக்கிற மாதிரி. விளையாட்டுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு அனுப்பிச்சுட்ற மாதிரி அனுப்பிச்சுட்டாங்க. ஒரு யூஸுமே இல்லாத எதுக்கடா அனுப்பிச்சுட்ருக்குறாங்க அப்படின்னாங்க மாமா. அப்படி தான் எனக்கும் தோணுச்சு. நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கொரியரில் தான் இதெல்லாம் வந்துச்சுங்க. நான் நைட்டு தான் கொண்டு வந்தாங்க. சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அது அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா, ரசகுல்லாமும் குலோப் ஜாமுனும் வந்து சரி ஓகே, அஜய் குலோப் ஜாமுன் வேணும் செஞ்சுதாம்மா அப்படின்னா ஸ்கூலுக்கு கொண்டு வரக்கு. ஸோ செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் குலோப் ஜாமுன் வந்துருச்சுல, நீ ஸ்கூலுக்கு வேண்டியது இல்லைல்ல அப்படின்னு. அது வேறு இது வேறு, இதில் கம்மியாக தானே இருக்கும், நீ வீட்டில் செஞ்சு தான் ஆகணும், நாளைக்கு பழனி வேறு போகிறோம்ல, ஸோ போயிட்டு வந்து செஞ்சு தந்துரு, எனக்கு ஸ்கூலுக்கு கொண்டு வரக்கு வேணும், நிறைய பீஸ் வேணும் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னாச்சு. எல்லாமே ஸ்வீட்டாக வந்துருச்சுங்க. காரங்கோர இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எல்லாமே ஒரே ஐட்டமே மாற்றி மாற்றி இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது.